வந்திருக்கும் மீடியா, பத்திரிகை, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா? வந்திருக்க எல்லாருக்கும் கேட்குதா சார் நான் பேசுறது? சார் வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்னால முன்னாடியே நாங்கள் ப்ரெஸ்ஸோ பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரிலீஸ் வந்து லாஸ்ட் டைமில் முடிவு பண்ணோம், 1 வீக் பிஃபோர் தான். அதனால் எங்களுக்கு லாஸ்ட் மினிட் தான் ப்ரெஸ்ஸோ வைக்க முடிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீக்கிரம் உங்கள் ரிவ்யூஸ் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரம் மக்கள்கிட்ட உங்களுக்கு சேர்த்து எல்லா படத்தையும் ஹிட் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் வந்து ஹிட் பண்ணுற ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நம்புகிறோம். ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், சவுண்டாக பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம படம் ரிங் ப்ரெஷ் ஷோ நடந்திருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா என்னோடய மீடியா நண்பர்கள் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாரும் ஃபோன் ஓப்பன் பண்ணி நிறையா கண்டென்ட் டிலீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இம்பேக்ட் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படம் எப்படி இருக்குது உங்களோட ஜென்வின் ரிவ்யூஸ் கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். நிறையா டிஃப்ரெண்ட் விஷயங்கள் காமிச்சிருக்கோம். காமெடி இருக்கட்டும், ட்ராமா, லவ், பேசிக்லி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் எல்லோரும் கரெக்டான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு மக்களுக்கு சேருங்க. இதுவும் இப்போ ஒரு படம் நல்லபடியாக வெற்றியாக வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. பிரசர் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரிங் படம் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் கரண்ட் சினாரியோ மாதிரி இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போது ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொன்னதுலேயே வந்து, ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே உங்களோட ரிவ்யூஸை வந்து போஸ்ட் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது வந்து ரொம்ப இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் மூவி பாருங்கள். யூ வில் பி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சக்தி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட கேமராமேன் சார். இந்த படம் ரிங் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வி டூ அவர் பெஸ்ட். அண்ட் உங்கள் ஹானஸ்ட் ரிவ்யூஸ் அண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணால் ஆல் பீப்புள் வில் என்ஜாய் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிகே, இந்த படத்தோட எடிட்டர் நான். படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி தேவை அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரியும் வந்து இது இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் பாடல் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த படம் பாடல் விஷயம் சரி, படம் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே அபிப்பிராயம் மக்கள்கிட்ட நான் வரும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. அம்மா வந்து ஹோமில் சேர்க்குற மாதிரி அவங்க மருமக சொல்கிறது நியாயம், ஓகே. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து அதே விஷயத்த வந்து பையன் சொல்கிறாரு, அது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியுது? ஏன்னா வெளியில் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, வீட்டில் வந்து மிரட்டாரு. ஏன்? இல்லை அது மிரட்டுற மாதிரி இல்லை. அது என்னென்னா வந்து ஒரு ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக அந்த டைம் பேசும்போது அவங்க ஹாப்பியாக, இது வரைக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டே பண்ணலை கதையில் ஆரம்பத்துலேருந்து. அந்த ஒரு மூமெண்ட் வந்து மொத்தமாக ஒரு டைலாக்ல நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா மாமியாருமே சரி, எல்லா அம்மாவும் சரி, ஏன் சீக்கிரம் வரலன்னா கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வேணுமா? இல்லை, அது வந்து நம்ம பர்டிகுலராக வந்து ஹட் பண்ணணும்னு வைக்கல. நம்ம என்னென்னா அவங்களுக்கு புரியணும், இனிமேல் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீங்கள் தான் அவளை ரொம்ப கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக வச்சது தான் அது. ஃபோனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபோன் இல்லாமல் இல்லவே இல்லை. ஆமாம். ஆனால் அது எப்படி மக்களுக்கு எடுத்து போகிறீங்க? புரியல சார் கொஸ்டின். ஃபோன் இல்லாமல் இப்போ யாருக்கும் இல்லை சார். ஆமாம் சார். 10 நிமிஷம் ஃபோன் இல்லைன்னா ஏதோ இறந்த மாதிரி இருக்குது. ஆமாம் அவங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். ஒரு நாள் இருந்தவங்க சரிங்களா? இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபோன் வந்து தேவையில்லாம் யூஸ் பண்ணாதுன்னு சொல்ல வரீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சார், அப்படி நான் கிட்ட சொல்லல சார். என்னென்னா வந்து ஒரு கேமாக ஆரம்பித்த விஷயம் அதுக்கப்புறம் தான் சீக்கிரட்டாக தெரியும், அவங்களுக்குள்ள சின்ன சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி நேரத்தில் சின்ன சீக்கிரம் எல்லா லைஃப்லையும் இருக்கும், அதை மறைக்கிறோம். ஏன்னா மற்றவங்க நம்ம பிடிச்சவங்க நல்லா இருக்கிற சின்ன சீக்கிரம் மறைச்சது தான் இருக்கும். அதில் காலகாலமாக நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல வரேன்.
இந்த மாதிரி சி ஆனஸ்டாக சொன்னோன்னா டைரக்டரும் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நம்ம கையில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்தில் மறக்கிறோமா, அது வேறு. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். ஸோ கேம் விளையாடணுன்னு அவசியம் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபோன் எல்லாமே யாருனாலையும் இருக்க முடியாது இன்றைக்கி. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபோன் எல்லாமே இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் யூனோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஒரு நல்லபடியாக லைஃப் பாசிட்டிவாக போகிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ தாட் ப்ரொவோக்கிங். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என் ஃபோன் கொடுக்கறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ரெடி என் ஃபோன் கொடுக்கறதுக்கு. வாங்க வாங்க. என்னடா இந்த பக்கம் திரும்பலையே நான் பார்த்துருக்கேன். ஆமாம் 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 இல்லை, ஃபேமிலி படத்தோட வக்கீலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமாம், ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைண்ணே அண்ணே, ஏண்ணே இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. அதுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சிமிலாரிட்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஃபேமிலி படத்தில் இருந்த வக்கீலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இதில் கோர் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷன். அதில் இந்த டூல், இந்த ஃபோனுங்கிற டூல் எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேமில் இருக்குது அப்படிங்கிறது தான். அதை வச்சு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ட்ராமாவை தான் பண்ணியிருக்கோம். இதில் ஃபோனுங்கிறது ஒரு டூல் தான். ஃபோன் இல்லாமே மறைச்சிட்டு இருக்கிற விஷயம் நிறையா இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ வந்து ஜிம்முக்கு போகிற லேடிஸ்லாம் வந்து உடம்பு ஹெல்த்தியாக எடுத்து போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஜிம்மில் ட்ரைன் பண்ணுறவர் தான் வந்து அப்யூஸ் பண்ணுறாரு, சில விஷயம் பண்ணுறாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் அது படத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இல்லை, படத்தில் அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறையா வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி அது எப்படி பார்க்குறதுலாம் இல்லை, தப்பு தான். அவங்க திருந்தலாம் இல்லை, தப்பு பண்ணால் தப்பு தான். அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனைக்கு வந்து கிடைச்சே தான் தீரணும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அது யார் பண்ணால் என்ன, அது ஜிம்முன்னு இல்லை, எந்த இடத்துலையா இருந்தாலும் அது தப்பு தான். இந்த படம் அதை தாண்டி இருக்கிற அந்த சீக்ரெட்டுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மறைக்க ஒரு கட்டத்தில் வந்து பெருசாக வெடித்து ஒரு எரிமலை மாதிரி மொத்தமாக ஒரு கொலாப்ஸ் பண்ணும், ஒரு எந்த பாண்டியும் கொலாப்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கோர் பாயிண்ட் மட்டும்தான் இதில் பேசியிருக்கோம். அது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கரெக்ட் ஆகிடும். இன்னைக்கு ஏன் எந்த ஹெட் மாஸ்டர் ஆமாம் ஆமாம் இல்லை சார், இன்னைக்கு ஏதோ வரலன்னு நினைக்கிறேன். அவர் வந்தால் நான் கேட்டு சொல்லிடுறேன். உண்மையான காரணம் வேற ஏதாச்சும். சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. உங்கள் வெல் விஷஸ், உங்களோட அன்பு, உங்களோட பாசனால தான் இது நடந்துட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் காம்ப்ளிமெண்ட். இல்லை சார், ஒரு நியூ ப்ராஜெக்டுக்காக தான் இது வரைக்கும் இந்த கெட்டப் பண்ணலன்னு வச்சுருந்தான் சார். இங்கேருந்து ஏதோ ஒரு கனை வந்த மாதிரி தெரியுது. கூப்பிட்டீங்க ஆமாம். இல்லை இல்லை சில கதாபாத்திரங்கள் வந்து இப்போ பாடி லாங்குவேஜ் இல்லாமல் வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே நம்மளால் கன்வே பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் சில சமயம் அமையும். ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லை கோவப்படணும். இது எல்லாமே வந்து இந்த பாட்டுக்கு மேலே தான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம். அது எல்லாருக்குமே 8 பேர் இந்த இதில் இருக்கும், 4 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக கை காலெலாம் ஆட்டி பண்ணுறப்போ அதோட எமோஷன் வேறு மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்றது தானே. இந்த படங்கிறது உடஞ்சி போய் உட்கார ஒரு தருணத்தை கொண்டு போய் இந்த கதை கொண்டு போகிறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். நான் ஒரே ஒரு விஷயம் வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்கிறத விட ஒரு நாள் மொத்தமாக போட்டு உடச்சிட்டோம்னா அன்னையிலேருந்து வந்து மனசில் இருக்கிற எல்லா பாரமும் போயிட்டு
சீரியஸாகவே லைஃப் அந்த மோமெண்ட்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நான் வந்து பர்சனலாகவே நம்புகிறேன் நான். ஸோ இது அதை அனுமதிக்கவே முடியாது. அது என்னென்னா அதுதான் இப்போ ரெண்டு யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை, அது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்ணுறங்கிறது வந்து இன்னமும் வந்து ஆண்கள் கற்றுக்கலைங்கிறது தான் உண்மை. அது ஒரு கட்டம் வரைக்கும் மோசமாக தான் போகும், அதுக்கப்புறம் சரியாகும், அதுக்கப்புறம் எப்படியோ போங்க அப்படின்னு வாழ்க்கை அமைதியாகும்ல. இந்த மாதிரி சில படங்கள் ஓப்பனப்பாக வந்து சில விஷயங்கள் பேசுகிறப்போ அவங்க மனசு விட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி இப்போ அது படம் பார்த்துட்டு வீட்டில் பேசுகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அது மாதிரி நடந்தால் சந்தோஷம் தான். மனைவி அப்படி சொல்ல முடியாது. யார் வேணாலும் கெடுதல் பண்ணலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம். அது கரெக்டாக தப்பான்னு வந்து படத்தில் சில கேரக்டர்ஸ்க்கு வைக்க வேண்டியது தானே சில டைலாக். ஆக்சுவலி என் மாமியாருக்கு எப்போவுமே நான் ஏன்னா 15 வருஷமாக தெரியும் ஒருத்தருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு அம்மா ஃபிகராக தான் நினச்சிட்ருக்கேன். அண்ட் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னு. ஸோ ஒரு அம்மாவாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி. அஃப்கோர்ஸுங்க, ஏன் நடிக்க மாட்டேன். வரிசையாக நம்மளுக்கு மூவிஸ் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஹீரோயினாக நடிச்சிட்ருக்கோம் இல்லைங்க. பெரிய ஹீரோயின் ஆகணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லையே. ஒரு பெரிய ஹீரோயின்னு ஒரு கட்டத்துக்கு அதுக்கு ஒரு அளவே இல்லையே நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கீங்களா? பதில் கொடுத்துட்ருக்கீங்க ஜி. அந்த அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷ்னல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்த 20 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா? கிடையாது இல்லை. ஸோ நானும் சந்தோஷமாக இருக்கணும், அட் த சேம் டைம் லைஃபும் கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுக்கு ஒன்றாண்டு முயற்சி போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்க. இப்போ லாஸ்ட் அவங்களுடைய படம் பார்த்தேன், செம்மையாக இருந்தது அவங்களுடைய ரோல். நம்ம இந்த படம் தான் அமரன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அ பர்ஃபார்மராக, ஆஸ் அ ஆக்டராக இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அவங்களோட யூனோ இந்த படத்துலையும் அவங்க ஸ்டன்ஸ், ஃபைட்ஸ் அண்ட் ஆல் வாஸ் சூப்பர். ஸோ நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்யூ.